விருதுநகர் மாவட்டம் கிருஷ்ணன் கோவிலில் கல்வி பணியில் கடந்த 34 ஆண்டுகளாக சிறப்பாக சேவையாற்றி வரும் VPMM கல்வி நிறுவனங்கள், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, பொறியியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி உள்ளிட்ட பல்வேறு கல்வி நிறுவனங்கள் ஒரே வளாகத்தில். ரவீந்திரன் துரைசாமி சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். தாவேகா திமுக இணைந்து பயணிக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இனிமேல் அரசியல் களத்திற்குள் இல்லை. அவங்க ரெண்டு பேரும் இருதுருவ அரசியல் அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி பயணிச்சிட்டாங்க. திமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த விசிகா இப்போ தாவேகா கூட்டணியில் தான் நாங்கள் பயணிப்போம் அப்படின்றத ஓப்பனாக டிக்ளேர் பண்ணிட்டாங்க இல்லையா? இப்போ திமுக தாவேகா அப்படின்ற இந்த இருதுருவ அரசியலுக்குள்ள திருமாவளவன் என்ன மெசேஜ் சொல்றாரு சார்? திமுக தாவேகா இருதுருவ அரசுங்கிறதே முழு பூசணிக்காய சோத்தில் மறைக்கிறது. அதை நான் தெளிவாக சொல்கிறேன். அதை இந்த இடத்துக்குள்ள தாவேகா இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, மன்னிக்கவும், விசிகா இதுவரை என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, ஜாதியவாத கட்சிகளோடும் மதவாத கட்சியோடும் கூட்டணி இல்லைங்கிற ஒரு கருத்தை ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிட்டு இருந்தாங்க. கலைஞர்கிட்ட செய்ய முடியாத பவர் பொலிட்டிக்ஸை முன்னாள் முதல்வர் மு.க. ஸ்டாலின்கிட்ட பவர் பொலிட்டிக்ஸ் பண்ணி அதில் வெற்றியும் பெற்றாங்க. கடைசியாக டாக்டர் ராமதாஸை ஒரு சில சீட்டுக்கு உள்ளே கொண்டு வந்துடலான்னு நினைக்கும் போது கூட இது விசிகாவோட அந்த பவர் பொலிட்டிக்ஸ் ஜெயித்து அவங்க பவர் பொலிட்டிக்ஸில் பெரிய லெவலில் இருந்தாங்க. தேர்தல் முடிவு உண்மையிலே விசிகாவுக்கு 2019 வடதமிழகத்தில் ஸ்வீப் பண்ணது. அவங்க ஸ்வீப் பண்ணது முக்கிய காரணம். 2024 வடதமிழகத்தில் எல்லா தொகுதியிலும் வெற்றி பெற்றது. 2021 6க்கு 4 வெற்றி பெற்ற மாதிரி வெற்றி கிடையாது. 8 தொகுதியில் 6 தொகுதியில் அவங்க தோத்து, ஏற்கனவே 3 தேர்தலில் கிடைச்ச வெற்றி அவங்களுக்கு கிடைக்கல. தோல்வி, துன்பத்தில் இன்பம் இன்பத்தில் துன்பங்கிற மாதிரி தோல்வியிலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமைஞ்சது. என்னன்னா, முழுமையான வெற்றியை 2021 மு.க. ஸ்டாலின் பெற்றது மாதிரி முழுமையான வெற்றியை தாவேகா விஜய் அவர்கள் பெறலை. அது முதன்மையான வெற்றியை பெற்றார், முழுமையான வெற்றியை பெறலை. முதன்மையான வெற்றி என்கிற அடிப்படையில் 108, ரெண்டாவது வெற்றிங்கிறதுல 73, மூன்றாவது வெற்றின்னு எடப்பாடி பழனிசாமி 53. அதனால தான் இன்னைக்கு இருதுருவ அரசியலுங்கிறது முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற ஒரு இதுங்கிற கருத்தை சொன்னேன். இப்படி 3 பேர்ல யாருக்கும் மெஜாரிட்டி இல்லாத ஒரு சூழல் வரும்போது இந்த 2க்கு ராகுல் காந்தி மூலமா ஒரு பெரிய வேல்யூ வந்துட்டு இவங்க 2, முஸ்லீம் லீக் 2, தென் சிபிஎம் சிபிஐ அவுட் சைட் சப்போர்ட் 2, காங்கிரஸுக்கு 5, இந்த 13 பேரும் சேர்ந்து பாஜக எதிர்ப்புன்னு ஒரு அணியை கட்டமைச்சிட்டாங்க. அது 4 பார்ட்டி கொலிஷனாட்டு வந்துட்டு தோத்த விசிகாவுக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றி மகுடமா அரசியல் அதிகாரம், அவங்களோட எதிர்பார்த்த ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறது சந்தர்ப்ப சூழ்நிலையினால முழுமையான மெஜாரிட்டி யாருக்கும் கிடைக்கிறதுனால விசிகாவுக்கு கிடைச்சிடுச்சு. அதை வச்சு மிகப்பெரிய அளவில் திறம்பட சகோதரர் தொல் திருமா போர் பாலிட்டிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கும் அந்த போர் பாலிட்டிக்ஸுக்குள்ள பாமக 4 இடங்களை வச்சு கவர்மெண்ட்டுக்கு ஏற்கனவே 144 அவங்க சபையில் காட்டிட்டாங்க. 108 144 வரை வந்துட்டாங்க. இந்த நாளும் அவங்களுக்கு வந்துருமா கூடுதலான்னு சொல்லக்கூடிய சூழ்நிலையில் பிசிகாவுக்கு ஒரு நெருக்கடி இருக்குது. அந்த நெருக்கடி காரணமாக தான் ஏற்கனவே அவங்க சொன்ன ஜாதிவாத மதவாத கட்சிகளோட கூட்டணி கிடையாதுங்கிற வார்த்தையை அவங்க சொல்லலை. இப்போ கூட்டணியில் இருப்போம், ஆட்சிக்கு வருவோம்னு சொல்கிறாங்க. அது எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயந்தான். ஆனால் அவங்களுக்கு இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு இது என்னன்னா, டீலிமிட்டேஷனில் அமித்ஷா விசிகாவோட 2 ஓட்டையும் பெரிய அளவுக்கு மதிக்கிறார். 2 ஓட்டையும் பெரிய அளவுக்கு மதிக்கிறார். அவங்களுக்கு ஒரு 8 ஓட்டு இருந்ததுன்னா கான்ஸ்டிடியூஷன் கவர்மெண்ட் வந்துடும். அதுக்குள்ளே வேற எல்லாமே அவங்க பண்ணிட்டாங்க. 22 அந்த இது ஃபாரின் கான்ட்ரிபியூஷன் ரெகுலேஷன் ஆக்ட் எல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காகவும் சரத்பவாருக்காகவும் தான் அதை ஜாயின்ட் பார்லிமெண்ட் கமிட்டிக்கு அனுப்புனாங்க. அவங்களோட கொள்கை அதை கூட விட்டுருக்காங்கன்னா இவங்களோட ஆதரவு இங்கே கிடைக்குங்கிற லெவலில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. ஆல்மோஸ்ட் அதற்கான சாத்தியக்கூறுகளும் வாய்ப்புகளும் பிரகாசமாக தான் இருக்குது. அவங்களும் 50% இன்க்ரீஸ்னா தமிழ்நாட்டுக்கு பாதிப்பு இல்லைன்னா ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. அதே புள்ளிக்குள்ள விசிகாவுக்குள்ள 2ஐயும் பாஜக தலைமை விரும்புகிறாங்க. இவர் ஏற்றுக்கிட்டாரு போயிடுவாருங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரல. அவங்க விரும்புகிறாங்க, மதிமுக விரும்புகிறாங்க, மதிமுகவோட ஒரு சீட்டை விரும்புகிறாங்க, கேரள காங்கிரஸ் சீட்டு வருமானு விரும்புகிறாங்க, சசி தரூர் ஏதாவது பண்ண மாட்டாரா, கார்த்திக் சிதம்பரம் பண்ண மாட்டாரான்னு அவங்க சைடு கடுமையான எதிர்பார்ப்பு இருக்குது. இது இவர் அந்த ஆப்ஷனை அவைல் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அந்த ஆப்ஷன் அவருக்கு இருக்கிறதே இந்த இடத்துல அவருக்கு பெரிய ப்ளஸ், இருக்கிற இடத்துல மிகப்பெரிய ப்ளஸ்ஸு. ஸோ அவர் அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இப்போ நாம் இந்த இடத்துக்கு தோத்து போய் தான் வந்திருக்கோம். 75 விழுக்காடு இடத்த தோத்துட்டு விஜய்க்கு தனி மெஜாரிட்டி விசில் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில் இங்கே அந்த கேப்பை நம்ம பில்லப் பண்ணி பவர் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்குங்கிற புரிஞ்சுக்கிட்டு தாவேக்கா
விசிக கூட்டணி தொடரும்னு சொல்றாரு. இதே நான் இப்படி புரிஞ்சுக்குவேன் சார், வாக்கு வங்கி அரசியல்ல வாக்கு வங்கி விசிக இழந்ததனால் அதை மறைக்கிறதுக்காக தாவேகாக்குள்ள போகுதா? தாவேகாவும் முழுமையான வெற்றி பெறலையே. ஸோ அங்கேயும் வீக்னஸ் இருக்குது இல்லையா? அதனால தான் இன்னைக்கு திருமாவளவன் தன்னோட லட்சியத்தை அடைஞ்சிட்டாரு, ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்குங்கிறத அடைஞ்சிட்டாருன்னா சந்தர்ப்ப சூழ்நிலை, பொலிட்டிக்கல் சர்க்கம்ஸ்டான்ஸ் அதுக்கு ஒத்துழைக்கல இல்லைங்க சார். நீங்க தேர்தல் வரும்பொழுது அந்த நிலைப்பாட்டை அறிவிக்கலாம். தேர்தல் இப்போ இடைத்தேர்தல் நடக்குமான்ற சந்தேகம் இருக்கிறப்போ ஏன் அவசரப்பட்டு ஒரு முடிவை அறிவிக்கிறார்? என்ன மெசேஜ் கால்குலேட் பண்றாரு? திமுக கிட்ட தோல்வி அடைஞ்சு தான் அவர் இங்க வந்திருக்கிறார். தோத்து போன திமுக அணியை விட்டு தான் இங்க வந்திருக்கிறார். இதுதான் உண்மை நிலைமை. தோத்து போன திமுக அணியை முழுமையா தாவேகா தோற்கடிக்காதது அவருக்கு ஒரு வாய்ப்பா வருது. நான் என்ன கேட்கிறேன்னா, இப்போ இவங்க திமுக கூட்டணியும் இல்ல, தாவேகா அரசாங்கத்துக்கு ஆதரவுன்ற நிலைப்பாடை வச்சுக்கிட்டு இருந்தா இவங்க சில பொலிட்டிக்கல் கெயின் ஆதாயமா பார்க்கலாம்ல. நீங்க எங்களுடைய கருத்துக்களை ஒத்துழைக்கலன்னா நாங்க திமுகவுக்குள்ள போயிடுவோம், அல்லது திமுக கிட்ட ஒரு பார்கெயின் பண்ணலாம். ஆனா ஏன் தாவேகான்ற வெளிப்படையான கூட்டணி அறிவிப்பு? திமுக ஜெயிக்குங்கிற நம்பிக்கை அவங்க இழந்தாச்சுங்கிறதா 100% உண்மை. விசிக இழந்துருச்சு, விசிக இழந்துட்டாங்க. இந்த தோத்து போன அணியில இருந்து ஜம்பாகி 8க்கு 6 தோத்த இடத்துல இருந்து ஜம்பாகி தனிச்சு நின்று முழுமையா ஜெயிக்காத ஒருத்தர்கிட்ட வேக்கம் இருந்தனால அதுல வந்து இருந்திருக்கிறாங்க. இது மெட்டீரியல் அதிகார அரசியலோட ஒரு தன்மை. வெற்றி தோல்வி கணக்கில் தான் அது பண்றாங்க. இப்போ அவங்க வந்து இந்த இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு சொன்னா தாவேகா சைடும் இந்த காங்கிரஸ் மதசார்பற்ற இதை தாண்டி பாமகனால உள்ள எடுக்கலாமா வேண்டாமாங்கிறதுல தே ஆர் டாயிங் வித் ஐடியா. டாஸ் பண்ணி போடுறாங்க, 50-50ங்கிறத பண்ணலாமா, பண்ணினா எப்படி நமக்கு விளைவுகள் எதிர்காலத்தில் இருக்கும். அந்த ஒரு சிச்சுவேஷன் இருக்கும்போது இவங்க வந்து அதையும் வெளி உலகத்தில் அது இருக்கு, வெளிவட்டாரத்தில் அது இருக்குறத புரிஞ்சுக்கிட்டு இந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கோங்கிறதையும் காட்டி ஒரு அரசியல் அவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த அரசியல் சூழ்நிலை விசிகாவுக்கு ஒரு பெரிய முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு, இன்னும் சொல்ல போனால் வெளிப்படையாக சொன்னால் விசிகா கேட்டலிஸ்டா கொண்டு வந்த ஓட்டெல்லாம் தாவேகாவுக்கு போயிட்டு சென்னையை சுற்றி உள்ள இடங்கள்லாம் போயிட்டுங்கிறதா உண்மை. ஆனால் தாவேகா பலகீனமாக இருக்கக்கூடிய கடலூர், விழுப்புரம், சிதம்பரம் இந்த பகுதியில் விசிகா ஒரு பெரிய ஃபோர்ஸ் தான் நினைக்கும். இப்போ 2 புள்ளியை கட்டமைக்கிறீங்க சார். ஒன்று பலகீனமான நிலையில் இருக்கிறது விசிகா, இன்னொன்று வாக்கு வங்கி இழந்திருக்குன்னும் பொழுது நேற்றைக்கு நடந்த அந்த மாநாட்டில் ஒரு பிரம்மாண்டமான கூட்டத்தை கூட்டி காமிச்சிருக்குது இல்லையா விசிகா. அப்போ எங்களுடைய வாக்கு வங்கியும் எங்களுடைய கேடர்ஸ் எங்கள்கிட்ட தான் இருக்கிறாங்க, அப்படி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ண முடியாதுன்ற மெசேஜ் தானே சொல்ல வராரு. நான் பலகீனமான இடம்ங்கிறத வந்து மிக்சடாக தான் பார்க்குறேன். சேலத்தில் பலகீனம் அடைஞ்சிட்டாங்க, தருமபுரியில் பலகீனம் அடைஞ்சிட்டாங்க, சென்னையில் அடைஞ்சிட்டாங்க, திருவள்ளூரில் பலகீனம் அடைஞ்சிட்டாங்க, அரக்கோணத்தில் பலகீனம் அடைஞ்சிட்டாங்க. இந்த பகுதியில் என்னைக்குமே அவங்க இண்டிவிஜுவலாக பலமாக இல்லை. ஐயா இளைய பெருமாள் ஐயா அவங்க உருவாக்கி கொடுத்த அந்த கடலூர் மாவட்டத்தில் கடலூர் மக்களவை, விழுப்புரம் மக்களவை, சிதம்பரம் மக்களவை, இந்த 3லையும் அவங்க தான் இன்னைக்கு பலமாக இருக்கிறாங்க. அவங்க பலம் திமுகவை நம்பர் 1 அந்த பகுதியில் ஆக்கிட்டு, நம்பர் 2 அன்புமணி ஆதரவில் எடப்பாடி பழனிசாமி இருக்கிறார். ஸோ இந்த ஒரு 18 தொகுதிகள், இதே மாதிரி இன்னும் சில தொகுதிகள் இருக்கும், நான் அவங்களை குறைச்சி மதிப்பிட தயாரில்லை. இந்த மாதிரிப்பட்ட தொகுதிகளில் அவங்க வந்து மும்முனை போட்டியில் தவிர்க்க முடியாத சக்தியாக அவங்க இருக்கிறாங்க. நீங்கள் வந்து தாவேகா கூட விசிகா நின்று மோடி, எடப்பாடி, அன்புமணி நின்னா இந்த பகுதிகளில் வந்து இருதுரு அரசியலுங்கிறது என்டிஏக்கும் தாவேகா ராகுல் காந்தி கூட்டணிக்குமா போயிடும். ஸோ இந்த இடத்துக்குள்ள இருமுனை போட்டியில் தாக்கு பிடிக்கணும்னா பாமக வேணும் அல்லது விசிகா வேணும். ஸ்டில் தாவேகா பல பகுதிகளில் இவங்க கேட்டலிஸ்டாக கொண்டு வந்த வாக்களை எடுத்தாலும் கூட இவங்களோட கோர் ஓட் பேங்க் உள்ள கடலூர், விழுப்புரம், சிதம்பரத்தில் விசிகா பலமாக இருக்குது. அந்த பலத்தின் அடிப்படையில் தான் அவங்க இந்த அரசியலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பகுதிக்குள்ள நடக்கக்கூடிய அரசியல் போட்டியில் முதல் இடத்துக்கும் 2வது இடத்துக்கும் ஃபைட் பண்ணக்கூடியவங்களுக்கு எய்தர் அன்புமணி வேணும் ஆர் விசிகா வேணுங்கிறது தெள்ள தெளிவா தெரியுது. இப்போ இந்த இடத்துல எய்தர் அன்புமணி ஆர் திருமாவளவன் அப்படின்னும் பொழுது திருமாவளவனை விஜய் டிக் பண்றாரு, என்ன கால்குலேட் பண்றாரு அவர்? அந்த இடம் ஆக்சுவலா நியாயப்படி தார்மீக அடிப்படையில் வந்திருக்கணும்னா 3 முனை போட்டியில் 73 சீட்டு வந்த ஸ்டாலினை தோக்கடிச்சது, 108 சீட் எடுத்த தாவேகாவும் 53 சீட் எடுத்த எடப்பாடி பழனிசாமி முதல்வர்னு வந்ததும் 2 பேரும் தான் ஸ்டாலினை வீழ்த்தியிருக்காங்க. ஒரு அறம் சார்ந்த அரசியல், நேர்மையான அரசியல்னு சொன்னா திமுகவையும் அதன் கூட்டணி கட்சிகளையும் வீழ்த்தின
விஜயும் எடப்பாடியும் சேர்ந்து தான் ஆட்சி அமைச்சிருக்கணும். அதுல உள்ள சிக்கல் வரும்போது சட்டப்படி 117 ராகுல் காந்தி முன்னின்று நடத்தி அவர் சிபிஎம் நேஷனல் லீடர், சிபிஐ நேஷனல் லீடர் திருமாவளவன், மல்லிகார்ஜுன கார்கே அவங்க மூலமா தென் ஐயுஎம்எல் நேஷனல் லீடர்கிட்ட பேசி ஒரு ஆட்சி அமைச்சிருக்கிறாங்க. அந்த ஆட்சியில ஆட்டோமேட்டிக்கா அதிகாரம் வருது விசிகாவுக்கு. ஸோ அதிகாரத்துக்கு தான் எல்லாருமே அரசியல் பண்றாங்கன்னு சொல்லும்போது நேரடி அதிகாரம் அல்லது அதிகாரத்தை செயல்படுத்தக்கூடிய ஒரு தன்மை, அப்போ அதிகாரத்தை ஆட்டிவிக்கக்கூடிய தன்மையில உள்ள ஸ்ட்ரென்த் இல்லை. ஒருவேளையில விஜய் எடப்பாடி கூட போயிருந்தா அந்த அதிகாரத்தை ஆட்டி வைக்கிறது எடப்பாடி மூலமா வேற யாராவது இருக்குமோங்கிற ஒரு சூழ்நிலையில ராகுல் காந்தி உள்ள புகுந்து ஒரு நம்பர் கேம்ல ஒரு ஆட்சி அமைக்கும் போது அதிகாரத்தில் உள்ள ஒரு ஷேர் கிடைக்குது. மீண்டும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ராகுல் காந்தி பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா உள்ள இந்த விஜய் அலையன்ஸ் வந்து தங்களுக்கு வந்து தொடரும் வெற்றி வாய்ப்புக்கும் துணை நிற்கும்ங்கிற லெவல்ல அவங்க இன்னைக்கே தாவேகா அதிகாரம் தான் ஒரு நிலைப்பாட்டை உறுதிப்படுத்துது அப்படின்னு பார்க்கும்பொழுது அந்த அதிகாரத்துக்குள்ள விசிகா இன்னைக்கு இருக்குது, அமைச்சரவையில் இடம் இருக்கிறாங்க. இன் ஃபியூச்சரில் ஒருவேளை பாமக அந்த இடத்தை நிரப்பிடுச்சுன்னா அது நமக்கு பாதகமாக மாறும். அப்போ நம்ம கூட்டணியை உறுதி செய்ய வேண்டிய இடத்தை நோக்கி நகர்ந்தே ஆகணுன்ற கட்டாயம் விசிகாவுக்கு வந்திருக்கு. கண்டிப்பா அந்த இடத்துக்குள்ள டாஸிங் த காயின் சூசிங் த ஃபோர்ங்கிறது மாதிரி ஃபர்ஸ்ட்லே காயினை டாஸ் பண்ணதுல ஹெட் விழுந்து இவங்க விசிகா வந்துட்டாங்க. இனிமே அவங்க எடுக்கும்போது லாபமா நஷ்டமா இந்த கணக்கு வந்து தாவேகா சைடில் இருக்கும். அந்த கணக்கையும் மனசுல கொண்டு தான் இவங்க ப்ரெஷர் டாக்டிஸ் பண்ண முடியும். அதுல ஒரு அங்கம் தான் முன்னாடி எல்லாம் பாமக ஜாதிவாத மதவாத கட்சியோட கூட்டணி இல்லைன்னு சொன்னவங்க நாங்க தெளிவாக தான் தாவேகா கூட இருக்குங்கிறத இன்னைக்கு கமிட் பண்றக்கூடிய ஒரு சூழ்நிலை அவங்களுக்கு இருக்குது. அதை புரிஞ்சுக்கிட்டு தான் கமிட் பண்றாங்க. நாம வந்து இந்த சூழலுக்கு தான் போவாங்க, சும்மா போலியா திமுக ஆப்ஷன் இருக்க மாதிரி காட்டுறாங்கிறது போலித்தனமானதுங்கிறத 2 மாசத்துக்கு முன்னாடியுமே நம்ம சொன்னோம். பூனைக்குட்டி வெளியே வந்தது மாதிரி இன்னைக்கு தாவேகா கூட்டணிங்கிறது மட்டுமல்ல, ஃபயர் டீலிமிட்டேஷன் சொன்ன விசிகா, ஃபயர் டீலிமிட்டேஷன் சொன்ன விசிகா கூட நின்று சொன்னாங்க. நான் காட்டுறேன் ஃபயர் டீலிமிட்டேஷனுக்கு இல்லை, நான் காட்டுறேன் வைகோன்னு சொன்ன விசிகா திமுகவோட சேர்ந்து எல்லாரும் சொன்னாங்க, இருந்தவங்க எல்லாரும். ஏன் வேணுகோபாலே சொன்னாரு 50 விழுக்காடு உயர்த்தி கொடுத்தா போதும்னு, கேரளா சென்ட்ரிக்கா அவரே சொன்னாரு. இன்னைக்கு நோ டீலிமிட்டேஷன்ங்கிற ஒரு இதை காங்கிரஸ் முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவை ராகுல் காந்திக்காக விஜய் வந்து தீர்மானமா கொண்டு வராரு. அதை கம்ப்ளீட்டா இவங்க அடாப்ட் பண்ணும் போதே அவங்க விசிக்கு காங்கிரஸ் இந்த அலையன்ஸோட நிற்க போறாங்கிறது வெளிப்படையா தெரியுது. இஷ்யூ பேஸ்டாட்டே அதுக்குள்ள வந்துட்டாங்க. பேசலாம் சார். இதில் இன்னொரு புள்ளி இருக்கு இல்லையா சார்? ஒன்று, பாமகவை கூட வச்சுக்கிறது மூலமாக சில வாக்கு வங்கியை அவங்க உயர்த்த முடியும் இல்லையா? நான் உடச்சி பேசணும்னா இந்த தேர்தலில் விசிகாவுடைய வாக்கு வங்கி குறைஞ்சிருக்குது, அதை மறைக்கிறதுக்கான ஒரு காய் நகரத்திலாகத்தான் தாவேகாவுக்குள்ளே போயிருக்கிறாங்கன்ற ஒரு கால்குலேஷன் வைக்கும்பொழுது அந்த வாக்கு வங்கி தான் நமக்கு வந்துருச்சு இல்லையா? வன்னியருடைய வாக்கு வங்கி, குறிப்பாக பாமகவினுடைய வாக்கு வங்கி வரலன்னா அவங்கள கூட்டணியில் வச்சுக்கிட்டோம்னா விஜயோட அல்ல தாவேகாவுடைய பொலிட்டிக்கல் இமேஜ் இன்னும் உயரும்ல. ஏன் அந்த கால்குலேஷன்? இதே கருத்து தான் பரவலா தமிழ் மண்ணில் சொல்லப்படுது. சான்ஸ் எடுக்க முடியாதுன்னு தாவேகா தலைமை நினைக்குது. அது நெகட்டிவா கூட போயிடலாம். சான்ஸ் எடுக்க முடியாதுங்கிற லெவல்ல அவங்க இருக்கிறாங்க. இல்ல என்ன நெகட்டிவ் கிரியேட் ஆயிடும் நினைக்கிறேன். அவங்க they have to take the call. அந்த கால் அவங்க எடுக்கல, அவ்வளவுதான். அந்த கட்சிக்கு ஒவ்வொரு கட்சியும் தங்களுக்குள்ள இம்பார்ட்டன்ஸை கிளைம் பண்ணிக்கிறது இயல்பு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஜாதி மதத்தை கடந்து நான் ஜெயித்திருக்கேன்னு சொல்லக்கூடிய விஜய் 108 இடம் தான் ஜெயித்திருக்கிறாரு. 35 விழுக்காடு ஓட்டு எடுத்தது எம்ஜிஆரோட 4.6 அதிகம். பட் மும்முனை போட்டி தான் அங்கே நடந்திருக்குன்னு சொல்லும் போது அது 4 முனை போட்டிக்கும் போது 108 தான் நீங்க எடுத்திருக்கீங்க. நீங்க 108 எடுத்து தனி மெஜாரிட்டி வராததான் 2 சீட் எடுத்த திருமாவளவனுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குது. அதை டைரக்டா சொல்லி நாம சொல்ற மாதிரி கூட்டணியில் இருக்கிறவர் சொல்ல முடியாது. அதனால அவர் வந்து தன்னோட இம்பார்ட்டன்ஸை காட்டுறதுக்கு ஒரு மாநாடு போடுறாரு. கடைசியா அவருக்கு இன்னைக்குள்ள அரசியல் சூழ்நிலையில மீண்டும் சொல்றேன், 5 சீட்டு நின்ன கம்யூனிஸ்ட் 2 சீட்டு ஜெயித்தாங்க, 40 விழுக்காடு. 5 நின்ன இன்னொரு கம்யூனிஸ்ட் 2 ஜெயித்தாங்க, 40 விழுக்காடு. 3 0வான முஸ்லீம் லீக் 2 நின்று 2ஐயும் ஜெயித்துட்டாங்க. இவங்க 8 நின்று 2 தான் ஜெயித்தாங்க. இதே விசிகா 6 நின்று 4 ஜெயித்துட்டாங்க. திமுக அணி அவங்களுக்கு தோல்வி அணி, தோற்று போன அணியில இருந்து இன்னொரு தனியா நின்று 35 விழுக்காடு எடுத்த அணிக்கு அவங்க வந்திருக்காங்க. இது எலக்ட்ரல் அலையன்ஸ் தொடர்பா. இதனால தான் நான் சொன்னேன் தாவேகா கூட தான் அவங்க நிற்பாங்க. திமுக ஆப்ஷன் இருக்குன்னு காட்டுறதெல்லாம் ஒரு போலி பொய்மைன்னு சொன்னேன். அது கத்திரிக்காய் முத்துனா சந்தைக்கு வந்துருங்கிற மாதிரி தாவேகா கூட நிற்கிறோங்கிறத இன்னைக்கு அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க.
திமுகவில் தோத்தவங்க தாவேகா கூட நிற்கிறாங்க. இது வந்து எலக்ட்ரல் அலையன்ஸ். இது மற்றபடி 2 சீட்டுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சது ஒரு அரசியல் சூழ்நிலை. அந்த சூழ்நிலை அவங்க என்ஜாய் பண்றாங்க. அவங்களுக்குள்ள வாய்ப்பு அதை நம்ம அக்செப்ட் பண்றதுதான் முறை. நன்றி.